இந்த மூட்டு வலி இதுகளுக்கெல்லாம் வந்து அங்கிருந்து வர்றாங்க நிறைய பேர். அப்ப வர்றவங்க இங்க வந்து மெட்ராஸ்லயும் இது சென்னையிலையும் மதுரையிலையும் கேரளா திருவாண்டத்திலையும் இது கோழிக்கோட்லையும் மருத்துவம் செய்து கொள்வதற்காக வர்றாங்க. அவங்களுக்கு அங்கேயே வந்து இந்த நிறுவனங்கள் அங்க ஒரு இது இணை நிறுவனங்கள் மாதிரி துணை நிறுவனங்கள் மாதிரி வச்சிருக்காங்க. அது போக இங்க இருந்து ஒரு ஏஜென்ட் மாதிரியும் ஆப்ரேட் ஆகுறாங்க. அவங்க இங்க வந்து தங்கி 30 நாள் 60 நாள் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த இது வந்து கோயம்புத்தூருக்கு நிறைய பேர் வர்றாங்க. அது மாதிரி வந்து நிறைய மருத்துவங்கள் பண்றதுக்கு அதுக்கும் நிறைய உதவிகள் செய்து கொடுத்துக்கிறோம். அதாவது உதவிகள் நேரடியா செய்வதில்லை, அதை எங்களுடைய உறுப்பினர்கள் மூலமா இதுக்கு அறிமுகப்படுத்தி செய்து கொடுப்போம். இப்ப இதை தவிர வந்து கல்வி சார்ந்த வழிகாட்டல், குறிப்பாக வந்து இங்க இருந்து போயிருக்கிற ஒரு அங்க தலைமுறை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்க படிக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு பிறகு இங்க வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க உயர்கல்விக்கு அங்க வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த சம்பந்தமான விஷயம் இது வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக எனக்கு இது மற்ற நாடுகளை பத்தி தெரியல. கனடாவுக்கு அதிகமான மாணவர்கள் வர்றாங்க. அதனுடைய கனடாவுடைய கல்வித்தரமும் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதாவது 2 வழியாக பயன்படுத்துறாங்க. கனடால இருக்கணுங்கிறது ஒரு வகையான வர்றவங்க. இன்னொன்னு அமெரிக்காவுக்கு செல்வதற்கு கனடாவை பயன்படுத்துபவர்கள் ஒரு சிலர் ஓகேங்களா. கனடா மூலமா அமெரிக்கா செல்வது சுலபமான வழின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது 2 மாணவர்களும் கனடா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனடால வந்து ஆனா வந்து பொருளாதாரம் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா பணச்செலவு நிறைய இருக்குது. ஒரு இங்க இருந்து ஒரு ஸ்டூடெண்டா வரக்கூடிய, அதாவது கனடால படிக்கக்கூடிய, கனடா இமிகிரேஷன்ல இருந்து கனடாவில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாணவர் 3ல் 1 பங்கு பணம் கட்டினா போதும். ஆனா இங்க இருந்து வர்றவங்க வந்து அந்த முழு பணத்தையும் செலுத்தி வரக்கூடிய ஒரு இது இருக்கு. ஆனா அதுலயும் ஸ்காலர்ஷிப், டீச்சிங் அசிஸ்டன்ட் அது இதுன்னு இருக்குது. மாணவர்களுக்கு அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிகமான மாணவர்கள் அங்க வர்றாங்க. நாங்க வந்து தமிழ்நாடு கலாச்சார சங்கத்தில் மாணவர்களுக்கு என்று எந்த ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸும் வசூல் பண்ணுவதில்லை. ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான். அதுல வந்து அவங்க டைரக்டா அந்த ஐடி கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரீ மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். ஏன்னா மாணவர்களுக்கு இன்னும் சுமையை ஏற்றி கொடுக்க கூடாது, அந்த $30 அவர்களிடம் வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நோக்கம். அதனால போயுமா அது போக அவங்களுடைய பணி அங்க வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு தேவையான உதவிகள் இப்ப போன் பண்ணி சொல்லுவாங்க, வள்ளிக்கண்ணன் நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய இது மாணவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. பகுதி நேர வேலை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுங்கம்பாங்க. சோ அந்த மாதிரி உதவிகளை எங்களால இயன்ற அளவு செய்து கொடுத்து வருகிறோம். அது வந்து பெரும்பாலும் எந்த மாதிரியான உயர்கல்விக்கு அங்க வராங்க? ஒரு டிகிரி முடிச்சு மேற்படிப்புக்காக வர்றாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கல்விகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டென்டிஸ்ட் ஆகட்டும், மருத்துவர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், இது ஒரு லாயரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நீங்க அங்க வந்து உடனடியா பிராக்டிஸ் பண்ண முடியாது. அந்த ஊர் லைசன்சிங் ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்குது. அது எடுக்கிறது ஒரு காலகட்டம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கல்வி தகுதிப்படணும். நீங்க அது வந்து 1 வருடம் 2 வருடம் அந்த உங்களுடைய பணியை பொறுத்து இருக்குது. இன்ஜினியரிங்கா இருந்தால் சிசிபின்னு இருக்குது. அந்த கவுன்சில்ல பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருட காலம் ஆகலாம். அதுக்கப்புறம் 1 வருடம் அப்ரண்டிஸ் அங்க உள்ள ஒரு தகுதி பெற்ற இன்ஜினியருக்கு கீழே நீங்க வேலை பார்த்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு இது வந்து 1 வருடம்ல இருந்து 2 வருட காலம் ஆகலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. நீங்க இப்ப பிசியோதெரபிஸ்ட் வர்றாங்க, பிசியோதெரபிஸ்ட்க்குலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிசியோதெரபிஸ்ட் வர்றவங்களும் அங்க வந்து அவங்களுக்கு அந்த தகுதி அடிப்படையில பரீட்சை எழுதி கவுன்சில்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வரணும். டென்டிஸ்ட் ஆனாலும் அதுல வந்து இந்த துறைதான் சிறப்பு என்று அங்க வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. எல்லா துறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்ததுக்கு பின்னாடி நம்மள எவ்வளவு சீக்கிரம் நம்மளை தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் ஒரு காலகட்டம். அதே மாதிரி இப்ப இந்த உயர்கல்விக்கு வர மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பகுதி நேர வேலை வாய்ப்புகள் சாத்தியம் அப்படிங்கிறது சொல்லுங்க. பகுதி நேர வேலை வாய்ப்பு இல்ல பகுதி நேர வேலை என்பதை நீங்க இந்த மாதிரி தான் எழுதணும். அதாவது நாம் பல நிகழ்ச்சிகளையும் பல இதுகளையும் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூகளையும். அதாவது என்னன்னா சர்வைவல் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய தற்காலிக வேலை. அதாவது வந்து அது எந்த வேலையா இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து நீங்க இங்க இருந்து கிளம்புற போதே அந்த மாணவர்கள் அந்த மனப்பக்குவத்துக்கு அவங்க உண்டு பண்ணிக்கிறணும். அது வந்து அது வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய கடினமான பணி கிடையாது, உடனடியா கிடைக்கும். பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கட்டும், ஒரு லாயர் ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் ஜாபா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அங்க வந்து பகுதி நேர ஜாபுங்க. அங்க வந்து ஒரு பேசிக் சம்பளம், அதாவது அடிப்படை சேலரின்னு ஒண்ணு இருக்கும். பேசிக் சேலரின்னு அடிப்படை சம்பளம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். $10 இருக்குது. அது வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 20 மணி நேரம் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கும் தான் நான் நம்புறேன். அது நிச்சயமா கிடைக்கும். ஆனா உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறணும். எந்த வேலைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறோம். அது வந்து ஒரு இன்டர்வியூல கூட கேட்டாங்க, என்னங்க நீங்க வந்து அங்க வந்து மகன் வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறான்னு ஒரு
பெற்றோர்களுக்கு ஒரு கடினமான ஒரு இதுவா சுமையா இருக்காது. அது அவங்க நினைச்சு பாக்குற நீங்க கனடா நாட்டுக்கோ அமெரிக்கா நாட்டுக்கோ ஒரு மாணவர்களா வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் ஈட்டணும்ன்ற போது அந்த மக்கள் மனப்பக்குவத்தை நீங்க உண்டு பண்ணிக்கணும். எல்லா தொழிலும் உண்டு தானே, எல்லா அது அந்த ஒரு போலி கௌரவம் பார்க்காம இருந்தா டிக்னிட்டி ஆஃப் லேபர் உங்களுக்கு தேவையான கௌரவம் அங்க எல்லா துறையிலையும் கொடுக்கப்படும். அது வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர் வந்து எல்லா தொழிலையும் இருக்குது. அங்க வந்து உங்களை அடிப்படையில இருந்து அதாவது ஒரு டிரைவரா இருக்கட்டும் ஒரு முதலாளியா இருக்கட்டும் எல்லாரையும் ஒரே அளவுல தான் அங்க சமமா தான் பார்ப்பாங்க. நல்ல விஷயம். உண்மையிலேயே வந்து கனடா நாடு சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்கிற அளவுக்கு நல்ல விரிவான வழிகாட்டல் தகவல்களை சொன்னீங்க. இந்த சந்திப்புக்காக கனடாவிலிருந்து வந்திருந்து இவ்வளவு நேரம் ஒதுக்கியதுக்கு எங்களுடைய நன்றி. வணக்கம். கலைஞர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும்